வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் பற்றி. நமது குழுமத்தில் உள்ள எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த இனிய பொங்கல் திருநாள் எல்லோருக்கும் இதன் பிறகு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறேன். ஸோ மெயினாக இது என்ன சொல்லுவோம்னாக்கா, சூரியனுடைய ரதம் திரும்புறது. ஸோ இப்போ சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகுது, அதாவது உத்தராயணம் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் வே ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கக்கூடிய மாதங்கள் 6 மாதங்களாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மெயினாக இந்த அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸை பற்றி ஏன் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோன்னா, செபி ஒரு 2-3 நாட்களாகவே இதை பற்றி நிறைய பேசிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கனாக்க ஒரு ஹையர் லெவலில் பெரிய கேம்பிள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கேம்பிளில் பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பலியாடாக இருக்கிறாங்க, அதை இழுக்கப்பட்டு அவங்க பலியாடாக ஆகிறார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து அதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். மெயினாக இந்த ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராமிஸ், ஒரு அவுட்சீஸ்டு ரிட்டர்ன். இப்போ நீங்கள் 10 ரூபா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், 1000 ஷேர் வாங்கினீங்கன்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டுலாம் மாட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். அதில் இந்த இதில் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது, 2 பற்றி தான் பேச போகிறோம். அதுமாரி முன்னாடியே ப்ரீ ஐபிஓவில் அந்த கம்பெனியை நீங்கள் ஒரு ஆக்சஸ் பண்ணுற க்ரோத்து. சில பேருக்கு எனக்கு முன்னாடியே தெரியும், நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் என்னென்னாக்கா ஜஸ்ட்டு அவங்களுக்கு அதில் ஒரு கிக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி தான். அதுமாரி இதில் லோவர் ஃபீஸு. ஸோ இதெல்லாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை உள்ளே வளைச்சி போடுவதற்கு உண்டான ஒரு வழிகள் என்று சொல்லலாம். ஒரு அன்ரெகுலேட்டட், அதுமாரி ஒரு ரிஸ்கி வேர்ல்ட் ஆஃப் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். ஸோ இது இப்போ செபி பார்த்திங்கனாக்க இந்த பிளாட்ஃபார்மெல்லாம் டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஒரு இல்லீகல் வேல ஒரு பணத்தை அவங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டைட்டன் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்திங்கனாக்க இந்த மந்த்லி ட்ரேடிங் ஆன் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இருக்குது பார்த்திங்களா, 2024 அக்டோபர் வரை பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட $300 மில்லியன் வணிகமாக கொண்டிருக்கிறது. எங்கேருந்துன்னு பார்த்திங்கன்னா $50-60 இருந்தது, 300 மில்லியனுக்கு மேலே ஏறி இருக்கிறது. ஸோ இதற்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குங்க, பிரைமெக்ஸ் 40 இண்டெக்ஸ்னு இருக்குது. அது லாஸ்ட் இயர் பார்த்திங்கனாக்க 25.85% ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு இந்த ஹோல் இயரில். கம்பேர் டு நம்மளுடைய நிஃப்டி 500 15% தான் கொடுத்துள்ளது. பட் அந்த 3 வருடத்தினுடைய பிரைமெக்ஸ் பார்த்தோன்னாக்க அது வெறும் 12.62 தான் கொடுத்துருக்கு. பைசஸ் நிஃப்டி 500 17.91% கொடுத்துருக்கு. மெயினாக இப்போ இந்த பிரைமெக்ஸ் 40ல் ஒரு டாப் 3 அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்எஸ்சி இருக்குது, டாடா கேபிட்டல் இருக்குது, தென் நயாரா எனர்ஜி இருக்குது. ஸோ இதை தவிர அந்த பைரா அண்ட் என்சிடிஎக்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. அது எவ்ரிடே அது இறங்கி வீழ்ச்சியில் தான் ட்ரேட் ஆகிட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த வெல்த் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கனாக்க இந்த இஎஸ்ஓபியில் கிடைக்கிறதில்ல, அவங்களும் இன்வெஸ்டர்ஸ் முதலே வாங்கி வச்சுருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கு விற்கிறாங்க, அதர் இன்வெஸ்டருக்கு விற்கிறது. ஸோ இதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 4 வருஷத்தில் பார்த்தோன்னா ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை இந்த பிளாட்ஃபார்மில் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஏன் இதுமாரி ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கனாக்க, அதாவது ஐபிஓவில் அப்ளை பண்ணும் பொழுது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதேமாரி லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் லிஸ்டட் மார்க்கெட்டில் இருக்குது. ரெண்டாவது லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அதுமாரி இந்த லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்லையும் கிடைக்குது. அதனால் மொத்தமாக ஒரு சர்வே எடுத்ததில் அவங்களுக்கு என்ன விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா, 100 கம்பெனிகள் அப்ளை பண்ணினதில் 3 தான் கிடைச்சிருக்கு. அந்த 3லேயும் அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு ரிட்டர்ன் கிடைச்ச உடனே அவங்க ப்ரீ ஐபிஓ மார்க்கெட் தான் நமக்கு பெட்டர்
அது வந்து யாருக்கும் தெரியாது, நம்ம முதல்லயே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பணங்கள் இப்பொழுது வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வந்து நிறைய பணங்கள் சரியாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பணங்கள் தேவையில்லாமல் ஏமாந்து இருக்கிறார்கள். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லேயும். ஸோ அதனால் இதில் வந்து இந்த ரெகுலேட்டரியை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி தான் இப்போ வந்து செபி என்ன பண்ணியிருக்காங்கனாக்க இந்த பிளாட்ஃபார்ம் மேலெல்லாம் ஒரு ஒரு சர்வே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஆய்வும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தோன்னாக்க இதில் வந்து ஏன் இப்போ தான் எடுத்திருக்காங்கன்னா, இது அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டருடைய பார்ட்டிசிபேஷன் மிகவும் அதிகமானதை அவர்களால் வந்து அன்னோட்டிஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் கடந்த 2 மாதமாக பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய கருத்தாய்வு போய் கொண்டிருக்கிறது. ஸோ அது மூலிமா பிளாட்ஃபார்ம் மாத்திரம் இல்லைங்க, நிறைய அந்த வாட்ஸ்அப்பில் வருது இருக்கு இல்லையா, அதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபின் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் ஃபின் இன்ஃப்ளூயன்சர், அவங்கள எல்லாரையும் இப்போ வந்து அவங்க வந்து கேட்ச் ஹோல்டு பண்ணி அந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் திடுக்கிடும் தகவல் என்னென்னா, மோர் தென் 1000 பேருக்கு மேலே நம்மளுடைய சவுத் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்துள்ளது. இது மெயினாக வந்து இதை மாதிரி நிறைய ஃபேக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எதுன்னா ஏஐ தான். ஒரு பக்கம் ஏஐ நல்லது பண்ணாலும் மறுபுறம் ஏஐ வந்து நிறைய விஷயங்களை ஒரு சாதாரண மனுஷனை பார்த்திங்கனாக்க வீணடிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த அன்ஆர்கனைஸ்டு பிளாட்ஃபார்ம் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸில் வந்து 1 லட்சம் போடுங்க 1 கோடி கிடைக்கும் 50 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் பேரில் பணத்தை மாற்றுறது, இதெல்லாமே பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணுவதற்கு முன்னாடி எந்த ஸ்டாக் எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் ப்ரீ ஐபிஓனா செபியில் வந்து என்ன சொல்கிறாங்க, யார் பேரில் பணம் அனுப்பணும், எப்படி வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும், பணமே அனுப்ப வேண்டாம், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை பிளாக் பண்ணி தான் வைக்கணும். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது. அதேமாதிரி நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா யாருக்கு அனுப்புகிறீங்க, அவங்க வந்து அது எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புகிறீங்களா இல்லை இண்டிவிஜுவலுக்கு அனுப்புகிறீங்களா, இப்படிங்கிற தகவலை பார்த்து விட்டு செய்யுங்க. பார்க்காம பண்ணிவிட்டு பணம் போயிடுத்துன்னு வச்சுங்களேன், திருப்பி அங்கேருந்து உங்களால் வந்து கிளைம் பண்ணுவது வந்து அவ்வளோ ஈஸியான வழி கிடையாது. ஸோ அதனால் இப்போ நிறைய வார்னிங் மெசேஜஸ் செபி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அதை வந்து ஒரு காதில் கேளுங்க. அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய தெரிஞ்சவர்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதில் என்ன முக்கியமாக பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வதில்லை. ஈவன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃப்கிட்ட கூட இதை பற்றி பேசுகிறதில்ல. அதனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆகிறது. அதனால் எதுவுமே குவிக் மணி பண்ணவே முடியாதுங்க. தயவு செஞ்சு அதனால் இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸில் உஷாராக இருங்க. நன்றி, வணக்கம்.